உறவுகள் அனைவருக்குமே எங்கள் இந்நேர வணக்கங்கள். மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்றும் ஒரு புதிய சமையல். என்ன சமையல்? இன்றைக்கு சமையல் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு இரவு சாப்பாடு தான் இன்றைக்கு நான் செய்ய போறேன். அதுவும் வந்து என்ன சாப்பாடுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தோசை வந்து நான் இவ்வளோ நாள் வந்து உளுத்தம்பருப்பை வச்சு தான் நாங்கள் தோசை சுட்டுருக்கோம். ஆனா இன்றைக்கு வந்து நாங்க ரவையை வச்சு தோசை சுட போறோம். என்ன ரவையில வந்து தோசை சுட போறோம். சூப்பரா இருக்கு. ஆனா அதுக்கு வந்து இப்ப நாங்க காலையிலே வந்து மாக்குள்ள வச்சு வைக்கணும். ரவையில வந்து வேற என்ன செய்யறது? இட்லி ரவையில தான் செய்யறது. இது வந்து தோசை. இட்லி வந்து அப்படி இருக்கும், நல்ல பஞ்சு போல சூப்பரா இருக்கும். அதே போல இட்லிக்கு வந்து நாங்க உளுத்தம்பருப்பு வந்து சேர்க்கனாங்க. இதுக்கு வந்து உளுத்தம்பருப்பு எதுவுமே சேர்க்கல. ரவையை வச்சுதான் நாங்க இன்னைக்கு தோசை சுட போறோம். அதை வந்து இரவு தான் சுட போறோம். நாங்க இப்ப வந்து குழச்சி வைக்கணும். அப்பதான் மா வந்து புளிக்கும் என்பதுக்காண்டி. ஏன்னா அதை வந்து நாங்கள் வந்து மாவு இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டு இரவு சுட போகிறோம். நான் இரவு சுடுறேன்டா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 மணித்தேலம் வருவேன். 5 மணித்தேலத்துக்கிட்ட புளிக்க வைக்க போகிறோம். புளிக்க வச்சு சூப்பராக வந்து ரவையில் வந்து ரூவி வந்து இன்றைக்கி தோசை வந்து சுட போகிறேன். என்ன அதை தான் இந்த காணொலியில் நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீங்க. அதோட நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களை பிஆர் பிளாக் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தேவை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அதை பக்கத்துக்கு பெல் பண்ண கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு காணொலியை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடாது. ஓகே, நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வந்து நாங்கள் தோசைக்கு வந்து மாவை வந்து தயார் செய்வோம். என்ன ரவையில் வந்து தோசைக்கு எப்படி வந்து தயார் செய்கிறான்னு சொல்லி பார்ப்போம். காணொலிக்கு போவோம் வாங்க. இப்போ வந்து நாங்கள் ரவை தோசைக்கு வந்து மாக்களை வந்து தயார் செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல என்னென்ன பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும்னு சொல்லி பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரவை எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து வறுக்காத பச்சை ரவை தான். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் கோதுமைமா அவிக்காதமா பச்சைமா. மற்ற இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறேன். தேங்காய் பால் இது 1ஆம் பாலும் 2ஆம் பாலும் கலந்து எடுத்து வச்சுக்கிறேன். கணக்கு தேவையில்லை, கொஞ்சம் தேங்காய் பால் விட்டு நாங்கள் இந்த மாவை வந்து தயார் செய்தோம்னு சொன்னால் நல்ல வாசமாக இருக்கும் தோசை. இவ்வளவு தான் நாங்கள் ரவை தோசைக்கு தேவையான பொருட்கள். நான் இந்த பானைக்கு தான் இன்றைக்கு மாவு கரைச்சி வைக்க போகிறேன். சொன்னேன் இரவு சாப்பாடு தானே, கணக்கு தேவையில்லை. அப்போ எங்களுக்கு இந்த சின்ன பானை வேணும். இதுக்கு தான் நான் கரைச்சி வைக்க போகிறேன். அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரவையை வந்து மிக்சியில் போட்டு ஒருக்கா அடிச்சு எடுக்கணும். நல்ல வடிவாக அடிச்சு எடுத்து வச்சிருக்கிறோம் ரவையை. அதோட வந்து இதுக்குள்ள வந்து நாங்கள் என்ன சேர்க்க போகிறோம்னு சொன்னால் தேங்காய் பால் விட்டு தான் இந்த ரவையை அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ நாங்கள் அரைச்சி எடுத்துட்டு பார்ப்போம். சரியா? அடிச்சிட்டீங்களா? இவங்க நல்ல பட்டு போல அரைச்சி எடுத்தாச்சு. தேங்காய் பால் இதை அரைச்சி எடுத்தா தான் நல்ல வாசம். அதால தான் தேங்காய் பால் சேர்க்கிறேன். நீங்க தேங்காய் பால் விட அடிக்க என்ன செய்யணும்னு சொன்னா தேங்காய் பூ இருக்குதானே, தேங்காய் பூவை ரவைக்குள்ள போட்டு கொஞ்சம் தண்ணியும் விட்டு நல்ல பசையா அரைச்சி எடுக்கணும். இது வந்து நான் தேங்காய் பாலாம் எடுத்துருக்குறேன். சரி, இப்போ இந்த நாங்கள் இந்த பானைக்குள்ள விடுவோம். இதுதான் புளிக்க வைக்க போறீங்க. பாத்தீங்களா இப்படி பட்டு போல இருக்குன்னு. பார்த்தீங்களா என்ன போறீங்க? இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னால் இதுக்குள்ள வந்து கொஞ்சம் மாவா எடுத்து போட்டு கலந்து எடுக்கணும். உங்களுக்கு எவ்வளவு மாவு வேணுமோ அவ்வளோக்கு போடலாம். ஆனால் ரவையை வந்து கூட போடணும். இப்போ நாங்கள் எந்த மாவு எடுக்கிறோமோ கூட போடணும். நான் வந்து 2 சுண்டு மாவு தான் எடுத்துருக்கேன். ஆனால் 1 சுண்டு ரவை. பார்த்தீங்களா? தோசைக்கு எப்படி கரைச்சி எடுப்போமோ அப்படி கரைச்சி எடுக்கணும். கொஞ்சம் கட்டி பதத்தில். இப்போ வந்து எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி ஈரப்பதம் காணாது. பார்த்தீங்களா? இப்போ நாங்கள் என்ன செய்யணும், இந்த அரைச்சி ஜொக்குக்குள்ளே தண்ணியை விட்டுட்டு இதுக்குள்ளே விடுவோம். இதில் அந்த தேங்காய் பால் ரவையெல்லாம் இருக்குது சைட்டில். அதை காணிடும். நல்ல வடிவாக கிளம்பிருப்போம்.
நான் எல்லா மாவையும் போட்டுட்டு நல்ல வடிவாக கரைச்சிருக்க போகிறேன். கையால் தான் கரைச்சிருக்க போடுறேன். நான் சொன்னால் இந்த மாவு வந்து திட்டாக இருக்குது. நாங்கள் கரண்டியால் கரைக்க திட்டாக இருக்குது. கையால் தான் நாங்கள் தோசைக்கு எப்போவுமே மாவு குழைக்குவோம். அப்போ தான் நல்லா புளிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவில் நல்ல வடிவாக கையால் கரைச்சி எடுத்துட்டு கரண்டியாலேயே நல்ல வடிவாக இருக்க கிளந்து எடுத்துட்டு அப்படியே மூடி வச்சா அந்த மாவு வந்து நல்லா புளிக்கும். அப்படியும் ஒரு 5 மணி நேரம். சில பேர் வந்து இப்போ நாங்கள் காலமையில் சுட போகிறோம்னு சொன்னால் இரவே வந்து மாவை குழைச்சி கொஞ்சம் ஒரு 9 மணி 10 மணி போல் மாவை குழைச்சிட்டு நாங்கள் வச்சுட்டு விடியோலுமே தோசை சுட சூப்பராக இன்னும் பஞ்சு போல் வேற. இது எங்களுக்கு கணக்கான நேரம் தானே. என்ன அப்படியும் ஒரு 6-7 மணி திறந்து எத்தனை மணி புளிக்க அப்போதான் தோசை வந்து நல்லா சாஃப்டாகவே எவ்வளோத்துக்கும் இந்த மாவு புளிக்குதோ அந்த அளவுக்கு தோசை வந்து சாஃப்டாகவே. இங்கே வேறு மாவு அப்படி இருக்கு. இப்போ வந்து 10:45 காலமே 10:45. நாங்கள் ஒரு 6 மணி அப்படி சுடுவோமே. என்ன அதுங்க மாவெல்லாம் நல்ல வடிவாக கரைச்சி எடுத்துட்டோம். இதுக்கு வந்து நாங்கள் அப்பச்சோடாவோ எதுவுமே போடவும் இல்லை. ஏன்னு சொன்னால் தேங்காய் பால் விட்டால் தானே அதிலே வந்து நல்லா புளிக்கும். ஏன்னா இப்படியே நாங்கள் மூடி வச்சுட்டு நாங்கள் இரவைக்கு எடுத்து சுடுவோம். அதுங்க இப்படித்தான் தோசை மாவுக்கு குழைக்கிறது. நாங்கள் வேணும்னு சொன்னால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு சுடலாம் தோசை. அந்த மாவுண்ட இந்த இதை பொறுத்தேன்னு உங்களுக்கு கொஞ்சம் மெல்லிசா வேணுமெண்டா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்ல வடிவாக எல்லாம் கொஞ்சம் மொத்தமாக வேணுமெண்டா இப்படியே சுடலாம். ரவை தோசைக்கு வந்து மாவெல்லாம் தயார் செய்யட்டும். நம்ம மாக்கிழவையில் வடிவாக தயார் செய்யட்டும். இனி அப்படியே மூடிட்டு குளிக்க வைப்பேன். சரியா? இனி தோசை வந்து எப்படி வருதுன்னு சொல்லி பாருங்க. புளிச்சா அப்புறம் பார்ப்போம். ஓ என்ன அது இப்போ இந்த காட்டலாம் தான் சுடே. ஓகே ஓகே. நாங்கள் இப்போ ரவையில் வந்து தோசை வந்து சுட போகிறேன். மாவெல்லாம் நல்லா புளிச்சிட்டு பாருங்க மாவெல்லாம் அப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. மாவு இப்படி புளிச்சு நல்லா கும்முளி விட்டு இருக்குண்டு பார்த்தீங்களா? நாங்கள் எந்த அளவுக்கு குழச்சி வச்சு நாங்கம்மா எந்த அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா? பொங்கிது பார்த்தீங்க இஞ்சி எப்படி பொங்கி இருக்கு நெஞ்சு பார்த்தீங்களா? இருக்கு நல்லா பொங்கிருக்கு. ஆனால் நாங்கள் எந்த வித அப்பச்சோட எதுவுமே நாங்கள் சேர்க்கையில என்ன பார்த்தீங்களா? இப்போ இதில் போட்டுது நாங்கள் இப்போ மக்களை கேட்க. இதுக்கு வந்து நாங்கள் இப்போ தேவையான அளவு உப்பு போடுவோம். சரியா? தேவையான இப்போ வந்து தூள் உப்பு தான் போடணும். ஏன்னு சொன்னால் இங்கே கட்டி உப்புக்கு வந்து தட்டுப்பாடு. ஒரு இடத்துலையுமே கட்டி உப்பு இல்லையா வேணா ஒரு கடையிலையுமே. அப்போ இப்போ தூள் உப்பு தான் இருக்கான். தூள் உப்பும் இப்போ இல்லாமல் போதுன்னு தெரியல. இப்போ தேவையான சுற்றி கடல் ஆனால் உப்பு இல்லை. இப்போ வந்து நாங்கள் உப்பையும் போட்டு நல்ல வடிவாக கலந்துட்டு நாங்கள் வந்து கலருக்கு வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுவோம். நீங்கள் வேணும்னு சொன்னால் மஞ்சத்தூள் போடாமல் விடலாம். கொஞ்சம் கலருக்காண்டி கொஞ்சம் மஞ்சத்தூள். இப்போ வந்து நல்ல வடிவாக கலந்து எடுப்போம். இதுக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். மீன் சொன்னால் கொஞ்சம் கட்டி பதமாக இருக்குது பாருங்க. கொஞ்சம் பார்த்தீங்களா? கொஞ்சம் கட்டி பதமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்ப்போம். எங்களுக்கு வந்து கணக்கு தண்ணி தேவையில்லை, கொஞ்சம் தண்ணி காணும். அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்ப்போம். சேர்த்துட்டு இப்போ நாங்கள் தோசைக்கு எப்படி கரைச்சி எடுப்போமோ அப்படி தான். சரிங்களா? அப்படி இருக்கும். இல்லை வடிவாக கரைச்சி எடுப்போம். ஓகே இப்போ நல்ல வடிவாக கரைச்சி எடுத்துட்டேன். பார்த்தீங்களா? அப்படி இருக்குண்டு அப்படி விழணும் ஒரு தோசை தட்டில். சரி இப்போ நாங்கள் தோசை மாவு வந்து நல்ல வடிவாக கரைச்சி எடுத்துட்டேன். என்ன செய்ய போறீங்க? இதை நாங்கள் அப்படியே மூடி வச்சுட்டு இனி சம்பல் அடிக்கணும். ஓகே
இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா சம்பல் அடிக்க வந்து செத்த மிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் எல்லாம் உரிச்சு நல்லபடியாக வறுத்தெடுத்து வச்சிருக்கிறேன். அப்போ இன்னைக்கு இடிச்ச சம்பல் தோசைக்கோ எந்த தோசைன்னாலும் சரி, ரவை தோசையும் சரி, சாதாரண தோசையும் சரி, மற்ற கோதுமை தோசையும் சரி, எந்த தோசையும் இடிச்ச சம்பல்லாம் வந்து டேஸ்டாக இருக்கு. அதுக்கு வந்து நாங்கள் எல்லாம் வறுத்தெடுத்து வச்சிருக்கிறோம். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய் வந்து துருவி வச்சிருக்கிறேன். இப்போ வந்து நாங்கள் இந்த உடலுக்கு வந்து நாங்கள் வறுத்து வச்சேன் செத்த மிளகாய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போடுவோம். போட்டுட்டு அதோட வந்து தேவையான அளவு உப்பு போடுவோம். உப்பு போட்டு நல்ல வடிவாக பிடிச்செடுப்போம். நல்ல வடிவாக இடிச்செடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் செத்த மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, உப்பெல்லாம் போட்டு நல்ல வடிவாக இடித்து எடுத்துட்டேன். இப்போ நாங்கள் தேங்காய் பூ போடுவோம். நல்ல வடிவாக இடித்து எடுப்போம். அது சின்ன உடல் தானே, அப்போ கணக்கு தேங்காய் பூ போடல, அது கொஞ்சம் போடலாம். உங்களுக்கு கணக்கு விளத்துக்கு முடிச்சா. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சம்பல் எல்லாம் முடிச்சாச்சு. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி, நல்ல உரைப்பான சம்பல். இப்போ நாங்கள் இதை வேறு கிண்ணத்துக்கு மாற்றுவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் சம்பல் இடிச்சாச்சு, ஒரு கிண்ணத்துல எல்லாம் போட்டு வச்சாச்சு. எனக்கு தோசை சுட்டு சாப்பிட வேண்டியதான் வேலை. இப்போ இங்கால அடுப்பெல்லாம் மூட்டியாச்சு. நாங்கள் தோசைக்கெல்லாம் அடுப்பில் வைப்போம். தோசைக்கல் வந்து சூடாகட்டும். இப்போ வந்து தோசைக்கல் வந்து நல்லா சூடாகட்டும். தோசைக்கல் நல்லா சூடாயிட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை விட்டுட்டு நாங்கள் தோசை எங்களோட ரவை தோசைமா விடுவோம். தோசை வந்து அப்படி பொங்கி கொண்டு வருது பார்த்தீங்களா. இப்போ மற்ற பக்கம் திருப்பு. இல்லை ஈஸியாக எடுபடும் தோசை தானுங்க. இப்போ வந்து தோசை நல்லா வெந்துட்டுது. நாங்கள் இறக்குவோம். இப்போ மற்ற தோசையை சுடுவோம். அதை கொஞ்சம் தேங்காய் விட்டுட்டு அதோட துடைச்சு எடுப்போம். தோசை மாவு விடுவோம். நல்ல வடிவ கரண்டியால் சுற்றி எடுக்கணும். அப்போ தான் நல்ல மெல்லிசாக வேணும் தோசை. சரிங்களா, பொங்கி கொண்டு வருவேன். நாங்கள் எந்தளவுக்கு மெல்லிசாக கொண்டு வரோமோ அந்தளவுக்கு தோசை பொங்கி கொண்டு வருது. இந்த தேங்காய் பால் எல்லாம் விட்டது தானே தோசைக்கு, அப்போ நல்லா புளிச்சிருக்கும். இப்போ நாங்கள் மெட்ட பக்கம் திருப்புவோம். சொன்னால் தோசை பக்கம் வெந்துடும். அடுப்பு நல்லா எரியுது. இறக்கலாம்.
சைட்டில் எண்ணெய் விட்டால் முறுமுறுண்டு வரும். ஆனால் இந்த தோசை வந்து என்னன்னு சொன்னால் நாங்கள் சுடவே வந்து சாப்பிடணும். இல்லாட்டி வந்து ரவை போட்டது தானே கொஞ்சம் என்னன்னு சொல்கிறது, நாங்கள் இப்போ நிறைய நேரம் சுட்டுட்டு வச்சோம்னு சொன்னால் கொஞ்சம் இந்த மடமடப்பாக இருக்கும் தோசை. இந்த மடமடப்பாக இருக்குமென்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் கொஞ்சம் இந்த இளவாளிச்சு கொஞ்சம் இந்த சக்கண்டு இருக்கும் தோசை அப்படி இருக்குன்னு சொன்னால் இது ரவை போட்டது தானே. அப்போ நாங்கள் சுடவே சாப்பிடுவோம் இந்த தோசை. ஏன் நாங்கள் இப்போ ஏர்லியாக சுடுறோம்னு சொன்னால் இப்போ என்ன வந்து லைட் பிரச்சனை இருக்கு எங்களுக்கு. இப்போ நாங்கள் இரவு மழமையாகவே நாங்கள் 8 மணிக்கு தான் சாப்பிட்றது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் சுட்டு காட்டோன் பண்ணுறதுக்காண்டி வேலைக்கு செய்கிறோம். சொன்னால் இப்போ எனக்கு லைட் பிரச்சனை இருக்குது, இந்த இருட்டாக இருக்கும் வீடியோ. பார்த்தீங்களா தோசை இப்படி பஞ்சு போல இருக்கும் தோசை. எந்த அளவுக்கு மெல்லிசா வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு மெல்லிசா எடுக்கலாம். சில பேருக்கு வந்து மெல்லிசா இருந்தால் சாப்பிட மாட்டோம், கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும். நான் மெல்லிசா தான் சுருனான் போயிட்டேன். இது பக்கண்டு வெந்துடும். சொன்னால் தோசைக்கல் நல்ல சூடாக இருக்குது. அப்படியே ஈஸியாக மடுபடும் தோசைக்கல்ல இருந்து. தோசை பாருங்க இவ்வளோ பஞ்சு இவ்வளோ மெல்லிசா இருக்குன்னு பாருங்க. இங்கே எப்படி இருக்குது தோசை? இங்கே இந்த ரொட்டி எல்லாமே இருக்கும், பீச் ரொட்டி அப்படித்தான் இருக்கும் இந்த தோசை. பாருங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்குண்டு. இந்த தோசையை நாங்கள் இதாக்குவோமே, அதை மெட்டி பக்கம் போட்டுட்டேன். அப்படி கண்ணாடி கண்ணாடி மாதிரி தான் இருக்கும் தோசை. அப்படி தோசை பாருங்க, கண்ணாடி தான் பாருங்க, அப்படி பேப்பர் மாதிரி இருக்கு. இப்படி சுடுவோணுமே. ஓ இப்போ தோசையெல்லாம் சுட்டு எடுத்தாச்சு. நான் இப்போ சாப்பிட போகிறேன். இப்போ வந்து ஒரு தோசையை எடுத்து சாப்பிடுவேன். பாருங்க தோசை எப்படி இருக்குண்டு, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது தோசைண்டு. நாங்கள் உளுந்துல சுடுற தோசையை விட இந்த தோசை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கு. இப்போ நாங்கள் இதுக்கு இடித்த சாம்பார், இடித்த சாம்பாரம் போட்டு சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குங்க இப்போ நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன் எப்படி இருக்குண்டு. முறுமுறுண்டு இருக்குது, எண்ணெய் விட்டு நல்ல கரைக்கு. அப்போ இந்த தோசை வந்து நல்லா முறுமுறுண்டு இருக்கும். அதெல்லாம் இந்த சுட நாங்கள் எண்ணெய் விட்டு சாப்பிட வைக்கணும், இல்லை முறுமுறுண்டாக இருக்கும். சம்பளம் வந்து நல்லா குப்பையெல்லாம் நல்லா கணக்காக காணும். தோசையும் அந்த மாதிரி இருக்கு, நல்லா பஞ்சு போல். தோசையும் சம்பளம் சும்மா அந்த மாதிரி தான் இருக்குது. என்ன கொஞ்சம் வேலைக்கு சாப்பிடணும், அதான் உண்டு. கொஞ்சம் நேரம் செல்லுண்டா ஒரு 5-6 தோசை சாப்பிடலாம். இப்போ வந்து நேரம் 6-7 மணி ஆகுதுண்ணே சரியா. என்ன சொன்னால் நாங்கள் சரியா 6 வெளிச்சத்துலேயே சமைச்சு என்ன தோசை வந்து சுட்டு காட்டணும் பண்ணதுக்காண்டி தான் வேலைக்கு சுட்ட தோசை. இல்லாட்டி வழக்கமாகவே விட்டு 8 மணி 8:30 செல்லும் சாப்பிடுனாங்க. தோசையும் சம்பளம் சும்மா அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்களும் இப்படி ரவை கிடைச்சா ரவையில் வந்து தோசை சுட்டு சாப்பிடுவாருங்க. எனக்கு நீங்களும் இப்படி தோசை சுட்டு சாப்பிடுவாருங்க, வேறு லெவல் டேஸ்ட்லேயே இருக்கும். நாங்களும் இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். பாய்.